என் தலைவன் பிஎஸ்என்எல் 4G வந்தா மத்த எல்லா நெட்வொர்க்கும் காலிடா அப்படிங்கிற மாதிரி நம்ம பிஎஸ்என்எல்லுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா வருஷம் வருஷம் உருட்டுற மாரி இந்த வருஷம் உருட்டிடுவாங்களா தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம். பட் இந்த டைமை யூஸ் பண்ணி பிஎஸ்என்எல் ஒரு புதுசா பிளான லான்ச் பண்ணியிருக்காங்க. நியூவா கஸ்டமர் வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த பிளான்ல என்ன மாரி பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 249க்கு நீங்க ரீசார்ஜ் பண்ற மாரி இருக்கும். 249க்கு. இதில் நமக்கு வாய்ஸ் கால் அப்படிங்கிறது அன்லிமிட்டட் லோக்கல் அண்ட் எஸ்டிடி வாய்ஸ் கால் நீங்க வந்து பேசிக்க முடியும். டேட்டா அப்படின்னா நமக்கு இதில் அன்லிமிட்டட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பிராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 2 GB தான் கொடுத்துருப்பாங்க ஃபார் டேக்கு. அதனால மோஸ்ட்லி பிஎஸ்என்எல்ல நீங்கள் ஆப்லேருந்து ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா அன்லிமிட்டட் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் நம்பாதீங்க, நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் பிளான்குள்ளார. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இதில் நமக்கு அன்லிமிட்டட் அப்படிங்கிற டேட்டாவில் பட் 2 GB தான் ஃபார் டேக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த எஸ்எம்எஸ் அப்படிங்கிறது 100 SMS வந்து கொடுத்துட்ருக்காங்க. வேலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 45 நாட்கள் வேலிட்டி இருக்குது. எகைன் பார்த்தீங்கன்னா நோட் அப்படிங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மோஸ்ட் ஆஃப் இது என்னென்னா, நியூவாக நீங்கள் ஒரு பிஎஸ்என்எல் சிம் வாங்கியிருப்பீங்க. அதுக்கு நீங்கள் ₹106 அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. அது நியூ கஸ்டமருக்கு மட்டும்தான். அந்த பிளானை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக இந்த பிளானை ரீசார்ஜ் பண்ணால் உங்களுக்கு 2 மெர்ஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற எந்த ஒரு ரீசார்ஜ் பிளானுக்கும் இது மெர்ஜ் ஆகாது அப்படின்வாங்க. மோஸ்ட்லி இதை நீங்கள் விட்டுருங்க. நீங்கள் நார்மலாக ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா அந்த 249க்கு உங்களுக்கு ஓரளவுக்கு உங்கள் ஏரியாவில் நெட்வொர்க் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க இப்போ இவ்வளோ லோ ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ரேஞ்சுக்கு வேறு எந்த நெட்வொர்க்கும் கொடுக்கல. ஒருவேளை இவங்களும் 4G வந்துட்டு அப்புறம் ப்ரைஸ் ஹைக் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா யூபிஐ ஆப்லேருந்து இந்த ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லை பிஎஸ்என்எல் ஆப்லேருந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஜிபே, ஃபோன்பே எல்லா யூபிஐலும் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க.